நாம தீட்டுன்னு சொல்லி பல விஷயங்களை பயந்து போய் நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா பைபிள் நிஜமாவே இந்த தீட்டை பத்தி என்ன சொல்லுது? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகும். பொதுவாக நாம பார்க்கக்கூடிய தீட்டுகள்ல 5 வகையான தீட்டுகளை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, முதலாவது மாதவிடாய் தீட்டு. நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை அறியாத பொழுது நான் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாது தீட்டு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனா தேவனை அறிந்த பிறகும் சபைக்கு வரும்போது தீட்டு சபைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நாமளே நினைச்சுக்கிட்டு நம்ம வர்றதில்லை. மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனம் தொடங்கி நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த தீட்டு அப்படின்ற ஒன்று இருந்தது. அதற்கான எப்படி பாவ நிவர்த்தி பண்றதுன்ற காரியங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வெளிப்புறமான தீட்டு எதுவும் ஆண்டவர் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. அப்போ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா அந்த தீட்டுல அவங்க அவதிப்படுறாங்கன்னா ரொம்ப அவங்கள சுத்தி ஸ்மெல் வந்திருக்கும். யாருமே அவங்க கிட்ட போயிருக்க மாட்டாங்க, அவங்கள தொட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப அருவருப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க இயேசு கிறிஸ்துவ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்கும்னு அவங்க விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை அவங்க தொடுறாங்க. தொடும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது தீட்டுன்னு சொல்லி அவங்களை தூரம் போக சொல்லல. என்ன தொட்டது யாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்க தொட்ட மாத்திரத்துல சொஸ்தமாகறாங்க. அப்போ இந்த மாதிரி தீட்டுகள் இருக்கும் பொழுதுதான் நாம ஆண்டவரை தேட வேண்டியது அவசியமா இருக்கு. கிறிஸ்துவராகிய நாம இந்த மாதவிடாய் தீட்டை நம்ம பார்க்க கூடாது. ரெண்டாவது நம்ம சொல்லுகிற காரியம் என்னன்னா, இறந்த வீட்டுக்கு போனா, மரித்த இடத்துக்கு போனா தீட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் மரித்தவர்களை தொட்டு இருக்காரு. ஒரு சிறு பெண் யவீரு என்ற ஒருவருடைய மகள் மரித்த போது ஆண்டவர் போய் கையை பிடிச்சு சொல்றாரு, தலி தாக்குமி, சிறு பெண்ணை நீ எழுதுருன்னு சொல்றாரு. இறந்த சடலுக்கு தான் அவர் சொல்றாரு. அதே போல மரித்து 4 நாட்கள் ஆகிய லாசருடைய வீட்டுக்கு அவர் போறாரு. அப்ப இந்த இறந்த வீட்டுக்கு போறதை பத்தி பார்க்கும்போது மார்க் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா நான் குளிக்க கூடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்ப அந்த இறந்த பிணத்துல இருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால நம்ம குளிக்கலாம். அது தீட்டு. இத்தனை நாள் அங்க போகக்கூடாது, இத்தனை நாள் வரக்கூடாது, இவங்க தொடக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இப்படி எல்லாம் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது, சிலரை தொட்டாவே நம்ம தீட்டுன்னு சொல்றோம். கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறவங்க, இல்ல இந்த குருவிக்காரர்கள், அப்புறம் கீழ் ஜாதிக்காரவங்களை தொட்டா தீட்டு. மார்க்கு 1வது அதிகாரம் 40வது வசனத்துல ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு சுகமாக்குறாரு. குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவர்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் உடனே அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்றாரு. அப்போ குஷ்டரோகிலே ஆண்டவர் தொடுகிறாரு. நாம ஆனா வியாதிப்பட்டவர்களையோ ஜாதி குறைவானவர்களையோ ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கவங்களை பார்த்தா நம்ம தொடுறது இல்லை. அது தீட்டு கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறோம். 4வது நம்ம பாக்குற தீட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி குடித்தா தீட்டு. அவங்க தண்ணி குடிச்சுட்டா அந்த செம்புல நான் குடிக்கக்கூடாது, அந்த பாத்திரத்தை நான் பயன்படுத்தக்கூடாது, அந்த தட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம தீட்டுன்றோம். ஆனா அந்த காலத்துல யூதர்கள் சமாரியர்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. தீட்டானவர்களை அவங்க பார்த்தாங்க. அவர்கள் ஊரின் வழியா அவங்க கடந்து கூட போக மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா சிறுத்துல போயிட்டு தண்ணி தாகத்துக்கு தானி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் அதையும் தீட்டா பார்க்கல. 5வது, சாப்பிட்டால் நம்ம தீட்டுன்னு சொல்றோம். சில வகையான சாப்பாடு சாப்பிட்டா தீட்டு. சில போதகர்களே ரத்தம் சாப்பிடக்கூடாது பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாடு காலத்துல ரத்தம் பாவ நிவர்த்தி செய்தது நமக்காக, அதனால நம்ம சாப்பிடல. இப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சு ஒரே தரம் பலியா அவருடைய ரத்தத்தை செலுத்திட்டாரு. அப்புறம் நம்ம ஏன் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது? இதை சாப்பிட்டா தீட்டு, அதை சாப்பிட்டா தீட்டு, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்கு நிழலாட்டமா தான் இருக்குது. அதனால நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தீட்டு இல்லை. இன்னொன்னு, நம்ம அதுல எப்படி சாப்பிட்டா தீட்டு, இதெல்லாம் வேற நம்மளுக்கு டவுட் இருக்கு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லப்பட்டது. நம்ம கடையில ஒரு பொருள் நம்ம போய் வாங்க போறோம். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே அந்த பூஜை போட்டு கற்பூரம் காட்டி அவங்க வாங்கியெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க கடையை திறக்கிறாங்க. அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, நாங்க வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அவங்க பண்ணும்போது நீங்க பாக்குறதுல பார்த்தாலும் அவாய்ட் பண்ண முடியாது. கடையில இருந்து அங்க போய் வாங்கி தான் ஆகணும். ஆண்டவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, கடையில விற்கப்படுகிற எதையும் குறிச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை, எதை வேணா நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிட்டு சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். சாப்பாட்டு விஷயத்துல பார்க்கும் பொழுது 27வது வசனம் சொல்லுது, அன்றையும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது உங்களுக்கு மனதா இருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள யாராவது அவ்விசுவாசிகள் யாராவது விருந்து கூடுவோம், ஐயோ நான் வரமாட்டேன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தீட்டு,
அப்படின்னு நம்மளே தீட்டு பார்க்கறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்கும்போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்களா போய் இது படைச்சதா படைக்காது நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதே அதிகாரத்துல 30வது வசனத்துல, மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானே. நீங்க எதாவது சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு தீட்டு அல்ல. அழகா ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லியிருக்காரு, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க அதனால அந்த ஆத்துமாவை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இது ஒரு வகையா இருக்கும், நீங்க போய் அவங்களை சந்திக்கிறது. ஆனா நீங்க நான் வரல, அது எனக்கு தீட்டு அப்படின்னு உங்களை காப்பாத்திக்கிறன்ற பேர்ல அந்த ஆத்துமாவை நீங்க இழந்து போறீங்க. அதனால தீட்டுன்னு யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க, எந்த காரியத்திலையும் ஒதுங்கி நீங்களும் நிக்காதீங்க. தீட்டுன்னு எதையுமே நீங்க பார்க்க வேணாம். இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் யாரையும் தாழ்வாக எண்ணுகிறது இல்லை. அவரை பின்பற்றுகிற நாமும் இனிமே யாரையும் தாழ்வாக எண்ண வேண்டாம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா சரிசமமா வாழ ஆரம்பிக்கலாம். இந்த தீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.